மருத்துவராகும் வாய்ப்பை நீட் தேர்வால் இழக்கும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை ஒன்றிய பாஜக அரசு எவ்வாறு தடுக்கப் போகிறது என்று மாநிலங்களவையில் திமுக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. நடைபெற்று வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் மாநிலங்களவை கூட்டத்தில் டெல்லியில் உள்ள IAS பயிற்சி மையத்தில் கடந்த சனிக்கிழமையன்று வெள்ளத்தில் சிக்கி 3 மாணவர்கள் உயிரிழந்தது குறித்து விவாதிக்கப்பட்டது. 3 மரணம் குறித்து பேசிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் டெரிக் ஓ'பிரையன், ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா நகரில் போட்டித் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் தற்கொலை செய்வது குறித்தும் சுட்டிக்காட்டினார். தற்கொலைகளை தடுப்பதற்கான தீர்வை கண்டுபிடிக்காமல் மின்விசிறிகளின் வடிவமைப்பை மாற்றுவதால் பயனில்லை என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டார். கல்வி வியாபாரமாகிவிட்டது குறித்து ஒன்றிய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் தீர்வு கூறப்பட்டுள்ளதா என்றும் டெரிக் ஓ'பிரையன் கேள்வி எழுப்பினார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா, நீட் பயிற்சி மையங்களில் சேர முடியாத மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்வதை சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். The coaching centers cost so much which not even poor people are not able to afford to. The NEET examination is totally in a different pattern, and when they are not able to meet out the requirement, they couldn't pass out, and such a bright girl from childhood onwards telling everyone in the village, I'm going to be a doctor, I'm going to be a doctor, and the parents are telling, but because of the NEET examination, when her dreams are shattered, she commits suicide. So we have been telling, address the issues of the NEET exam. First of all, whether NEET examination is necessary is a very big question. இந்த விவாதத்தின் போது கருத்து தெரிவித்த மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர், போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்களை நடத்துவது என்பது வியாபாரமாகிவிட்டது என்று குறிப்பிட்டார். எப்போது செய்தித்தாள்களை திறந்தாலும் 2 பக்கங்களில் பயிற்சி மையங்களின் விளம்பரங்கள் உள்ளன என்றும் இது குறித்து ஆழ்ந்த விவாதம் தேவைப்படுகிறது என்றும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.